நாகர்கோவிலிருந்து ஆரல் வாய்மொழி வரை புதிய தண்டவாளத்தில் அதிவிரைவு ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்ததாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி முதல் சென்னை வரை இரட்டை ரயில் பாதை திட்டப் பணிகள் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்தது. இதில் சென்னை முதல் மதுரை வரை ஏற்கனவே பணிகள் முடிவடைந்து ரயில்களும் புதிய தண்டவாளத்தில் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இரட்டை ரயில் பாதை பணிகள் முழுமை பெற்றுள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இறுதிக்கட்டமாக நாகர்கோவிலிருந்து ஆரல் வாய்மொழி வரை சுமார் 7.5 கிலோமீட்டர் தூரத்தை 2 நிமிடத்தில் புதிய தண்டவாளத்தில் 130 கிலோமீட்டர் வேகத்தில் அதிவிரைவு சோதனை ரயில் ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவு பெற்றதாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் பங்குனி பெருவிழா தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலையில் உற்சவ சன்னதியில் முருகன் தெய்வானைக்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளினர். அங்கு கூடியிருந்த பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரானது கிரிவல பாதை வழியாக ஆடி அசைந்து சென்றது பக்தர்களை பரவசப்படுத்தியது. தேரின் முன்பாக சிறிய தேரில் விநாயகர் சென்றார். விழாவில் திருப்பரங்குன்றம் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கோஷமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஊத்துக்கோட்டை அருகே திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் பிஜே மூர்த்தி தலைமையில் திமுக சார்பில் லட்சிவாக்கம் கிராமத்தில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும், முதலமைச்சரின் சாதனைகள் குறித்து வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் மூலம் தெரிவிப்பது என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு மீனவர்கள் சொந்த ஊர் வருவதால் குமரி மாவட்ட கடற்கரை கிராமங்கள் களை கட்டியுள்ளது. உலகம் முழுவதும் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட கிறிஸ்தவ மக்கள் தயாராகி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை குளச்சல், தேங்காய்பட்டினம் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களிலிருந்து ஏராளமான விசைப்படகுகள் மூலம் ஆழ்கடலில் தங்கி மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இதுபோன்று குஜராத், கோவா, கேரளா மற்றும் வளைகுடா நாடுகளிலும் குமரி மாவட்ட மீனவர்கள் தங்கியிருந்து மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஈஸ்டர் பண்டிகையை சொந்த ஊரில் கொண்டாடுவதற்காக அந்த பகுதிகளிலிருந்து குமரி மீனவர்கள் கடல் மார்க்கமாக சொந்த ஊர் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலைக்குள் அனைவரும் சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடற்கரை கிராமங்களுக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சாத்தான்குளம் அருகே பெண் வியாபாரி வீட்டில் நகை மற்றும் பணம் திருடிய நபர் சிசிடிவி கேமரா காட்சி அடிப்படையில் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள சாலைப்புதூர் அம்மன் கோயில் வடக்கு தெருவை சேர்ந்த சித்திரை மனைவி நீலா புஷ்பா. இவரது மகன் மற்றும் மகள்கள் திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகின்றனர். இவர் தனியாக ஊரில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் நீலா புஷ்பா நாகர்கோவில் வடசேரி திங்கள் சந்தைக்கு சென்று பனங்கிழங்கு வியாபாரம் செய்து வருவது வழக்கம். கடந்த 23ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு நாகர்கோவிலுக்கு சென்று பனங்கிழங்கு வியாபாரத்துக்கு சென்றுவிட்டு மாலை வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு ரூபாய் 2 லட்சம் பணம் மற்றும் 3.5 சவரன் தங்க நகைகள் திருடு போனது தெரியவந்தது. இதுகுறித்து நீலா புஷ்பா தட்டார்மடம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தனிப்படை போலீஸ் எஸ்ஐ டேவிட் தலைமையிலான குற்றப்பிரிவு போலீசார் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பல்வேறு சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து திருட்டில் ஈடுபட்ட பண்டாரபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்த நகை மற்றும் பணத்தை மீட்டனர். தொடர்ந்து ஜெயக்குமாரை போலீசார் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர்.
சோமாசிப்பாடி கல்குவாரி அருகே கிரேன் வாகனம் இருசக்கர வாகனம் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததால் பெற்றோர்கள் அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த சோமாசிப்பாடி கிராமத்தில் கல்குவாரி பகுதியில் சாலையோரம் நின்றிருந்த கர்ணாம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த ஹரீஷ் என்பவர் மீது கிரேன் மோதியதால் சம்பவ இடத்திலேயே இளைஞர் உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ஹரீஷ் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து ஹரீஷ் உறவினர்கள் இன்று திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் சாலையில் கோயில்மேடு அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த கீழ்பெண்ணாத்தூர் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உறவினர் தெரிவிக்கையில் கல்குவாரியால் பல்வேறு விபத்துகள் ஏற்படுவதாகவும், எனவே கல்குவாரி பணி நிறுத்த வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாத்தூர் அருகே கேரளாவில் இருந்து வந்த லோடு வேனில் உரிய ஆவணமின்றி கொண்டு வரப்பட்ட 90,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள துலுக்கன்குறிச்சி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது உரிய ஆவணமின்றி லோடு வேனில் 90,000 ரூபாய் கொண்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் நடத்திய விசாரணையில் வாகனம் ஓட்டி வந்தவர் திருவனந்தபுரம் நெடுமன்காடு பகுதியைச் சேர்ந்த முகமது நஜீம் ஷா என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடமிருந்து அனுமதியின்றி கொண்டுவரப்பட்ட ரூபாய் 90,000 பணத்தை பறிமுதல் செய்து சாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பொன்னேரி அருகே குடியிருப்புகள் வழியே 4 வழி சாலைக்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் புதுவாயலில் இருந்து பழவேற்காடு வரை சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழி சாலை அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த 4 வழி சாலை அடுத்த சின்ன காவணம் மற்றும் பெரிய காவணம் பகுதிகளில் வீடுகள், வணிக நிறுவனங்கள், கோவில்கள், சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை அப்புறப்படுத்தி 4 வழி சாலை இணைப்பு மேம்பாலம் அமைப்பதற்காக அங்குள்ள குடியிருப்பு வாசிகளை காலி செய்யுமாறு வருவாய்த்துறையினர் மேலும் நெடுஞ்சாலைத்துறையினர் நோட்டீஸ் வழங்கியிருந்தனர். கடந்த 2017ஆம் ஆண்டு முதலே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தற்போது மீண்டும் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டியுள்ளனர். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்காமல் புறக்கணிக்க உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோத பணப்பட்டுவாடாவை தடுக்கும் விதமாக பொன்னமராவதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சட்டவிரோதமாக பணப்பட்டுவாடா மற்றும் பணம் கொண்டு செல்லுதலை தடுக்கும் விதமாக பல்வேறு இடங்களில் சோதனை செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் அதன் ஒரு பகுதியாக பொன்னமராவதியில் பறக்கும் படை அதிகாரிகள் இளையராஜா அவர்களின் தலைமையிலான மற்றும் காவல்துறையினர் பொன்னமராவதி வேந்தன்பட்டி செல்லும் சாலையில் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சேலம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஓமலூர் அருகே பத்மவாணி மகளிர் கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் லட்சுமி மாணவிகள் முன்னிலையில் வீணை வாசித்து 100% வாக்களிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இவரைத் தொடர்ந்து சேலம் இசைப்பள்ளி மாணவிகள் வீணை வாசித்தும் பாடல்கள் பாடியும் 100% வாக்களிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த தேர்தல் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி அனைவரது மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றது. காஞ்சிபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சுட்ட தோசை 500 ரூபாய்க்கு ஏலம் போனதும்
அதை வாங்க நிர்வாகிகள் போட்டி போட்டதும் நகைச்சுவையை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து காஞ்சிபுரம் மாநகர திமுக சார்பில் வெங்கடாபுரம் பகுதி வாக்கு சேகரிப்பில் மாநகர செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் திமுகவினர் ஈடுபட்டனர். இதில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அப்போது காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் அமைந்துள்ள தள்ளுவண்டி அசைவ உணவகத்தில் இளைஞர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த நிலையில் அவர்களிடம் எம்எல்ஏ எழிலரசன் வாக்கு சேகரித்தார். மேலும் உணவகத்தில் கல்தோசை போட்டு அதனை ஏலம் விடுத்தனர். அதை திமுக நிர்வாகிகள் 100, 200 என 500 வரை கேட்டு தோசையுடன் ஆட்டுக்கால் பாயா சேர்த்து 500 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தனர். மேலும் ஆம்லெட் போட்டு வாடிக்கையாளர்களுக்கு தந்து திமுகவுக்கு வாக்களிக்க கோரி எம்எல்ஏ எழிலரசன் வேண்டுகோள் விடுத்தார். நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து உசிலம்பட்டியில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சி 11வது வார்டை சார்ந்தது கள்ளர் தெரு. இத்தெருவில் கடந்த 1 மாதமாக சாக்கடை கழிவுகள் அகற்றப்படாததால் குப்பைகள் நிறைந்து துர்நாற்றம் வீசுகின்றன. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை. இதனால் ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் குப்பை மற்றும் சாக்கடை கழிவுகளை உடனடியாக அகற்றிடக் கோரி மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் கண்ணன் தியேட்டர் அருகே திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவம் அறிந்து அங்கு சென்ற போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக கூறி சாலை மறியலை கைவிட செய்தனர். இந்த திடீர் சாலை மறியலால் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திருப்பத்தூர் நகர் பகுதியில் 4 கிலோமீட்டர் அளவில் போலீசார் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உத்தரவின் பேரில் திருப்பத்தூர் சப் டிவிஷனுக்கு உட்பட்ட போலீசார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திருப்பத்தூரில் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இதில் 120 போலீசார் கலந்து கொண்டு திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் தொடங்கி பொன்னியம்மன் கோயில் தெரு, தண்டபாணி கோயில் தெரு என சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற கொடி அணிவகுப்பிற்கு டிஎஸ்பி செந்தில் தலைமை வகித்தார். மேலும் இன்ஸ்பெக்டர்கள் ரஜினிகுமார், ரேகாவதி, சுரேஷ், ஜெயபிரகாஷ், டிராபிக் இன்ஸ்பெக்டர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு